जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल श्री कर्णम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कर्णम जय श्री रूप रघुनाथ कर्णम जय श्री प्रभुपादी महाराज कर्णम என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம கிளாஸ் ஸ்ரீமத் பாகம் கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்கம் அடியோட பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. Parni Mataji, Hare Krishna. Adi, I cannot see your face, Mataji. That's one step. Srimad Bhagavatam, first canto, முதல் கண்டம், அத்தியாயம் 7, துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். டெக்ஸ்ட் எத்தனை சாமஜி? 15. எஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 15. ஓகே, 15ல जय जगन्नाथ सुभद्रा महारानी की जय. मदा शिशुना निधना सुदाना न सम्य कोरम परिदप्यमाना तदा रुद्धत वाष्प कलाकुलाशी दाम संवयन अह क्रीडमाशी क्रीडमाली मदासिनुना निदानं सुदानां निदानं सुदानां न सम्य कोरं परिदप्यमानः तदारुद वाष्प कलाकुलाशी तां संवयम् अहं क्रीडमाली. எஸ், ஸ்னேகா எப்படிங்களா? மதா சிசுனா நிதானம் சுதானம் न सम्य घोरं परितप्यमानः तदारुद वाष्प कलाकुलाशी तां शान्तव्यम् अहं क्रीडमाली. ஓகே, மாதா தாய், சிசுனா குழந்தைகளின், நிதனம் படுகொலையை, சூதானம் மகன்களின், நிசம்ய கேள்விப்பட்டதும், கோரம் கோரமான, பரிதப்யமான துக்கமடைந்து, ததா அச்சமயத்தில், அருதத் அழுவ துவங்கினாள், வாஷ்ப கலா ஆகுல அக்ஷி கண்களில் கண்ணீர் மல்க, தாம் அவளை சாந்தவையன் சமாதானப்படுத்த, ஆஹா கூறினார். கிரிமாலி அர்ஜுனன். மொழிபெயர்ப்பு தமிழில். பாண்டவர்களுடைய 5 புத்திரர்களின் தாயாகிய திரௌபதி தனது 5 புத்திரர்களின் படுகொலையை பற்றி கேள்விப்பட்டதும் பெரும் இழப்பினால் கண்களில் கண்ணீர் மல்க துயரத்துடன் அழுவ துவங்கினாள். அவளை சமாதானப்படுத்த
முயன்ற அர்ஜுனன் அவளிடம் பின்வருமாறு கூறினார். பாரணி மாதாஜி. Draupadi, the mother of the 5 children of the Pandavas, after hearing of the massacre of her sons, began to cry in distress with eyes full of tears. Trying to pacify her in her great loss, Arjuna spoke to her thus. Thank you, Mataji. Text 16, ஸ்லோகம் 16, text 16. तदा सुशस्ते परं रुजामि पत्रे यद्ब्रह्म बन्धो शिरा आददायिनः गाण्डीव मुक्तै विशिखै उपाहरे द्वाक्रम्य यत् स्नास्यसि दत्तपुत्रः மொழிபெயர்ப்பு. நற்குண பெண்ணே, எனது காண்டவத்திலிருந்து செலுத்தப்படும் அம்பினால் அந்த பிராமணரின் தலையை கொய்து அதை உனக்கு பரிசாக அளித்த பிறகு உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நான் ஆறுதல் கூறுவேன். அதன் பிறகு உன் மகன்களின் உடல்களை தகனம் செய்ததும் அவனுடைய தலை மீது நின்று கொண்டு உன் ஸ்நானத்தை நீ முடிப்பாயாக. O gentle lady, when I present you with the head of the Brahmana, after beheading him with arrows from my Gandiva bow, I shall then wipe the tears from your eyes and pacify you. Then, after burning your sons' bodies, you can take the bath standing on his feet. ஏசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜ் புலோருக்கு ஜெய். வீட்டிற்கு தீ வைப்பவன், விஷம் கொடுப்பவன், கொடிய ஆயுதங்களால் திடீரென்று தாக்குபவன், செல்வத்தை சூறையாடுபவன், விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பவன், பிறர் மனைவியை ஆசை காட்டி மோசம் செய்பவன் ஓர் அநியாயக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். இத்தகைய அநியாயக்காரன் ஒரு பிராமணனாகவோ அல்லது ஒரு பிராமணரின் தகுதியற்ற மகனாகவோ இருந்தாலும் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தண்டிக்கப்பட வேண்டியவனாவான். அஸ்வத்தாமன் எனப்படும் அநியாயக்காரனை சிரம் சேதம் செய்வதாக வாக்களித்த அர்ஜுனன் அவன் ஒரு பிராமணரின் மகன் என்பதை நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அத்தகுதியற்ற பிராமணன் ஒரு கசாப்புக்காரரை போல் நடந்து கொண்டதால் அவன் ஒரு கொலை பாதகனாகவே கருதப்படுகிறான். எனவே அயோக்கியனான அவன் ஒரு பிராமணனின் மகன் என்ற போதிலும் அவனை கொல்வதில் பாவம் எனும் கேள்விக்கு இடமில்லை. டெக்ஸ்ட் 17 பதம் 17. இதே பிரியா வல்கு விசித்திர ஜல்பை சாஷந்தவாஹித்வாச்யுதா மித்ரசுதே அன்வாத்ரவத் தாம்சிதா உக்ரதன்வா கபித்வாஜோ குருபுத்திரம் ரதேன. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக வெல்ல முடியாத பகவானை நண்பராகவும் தேரோட்டியாகவும் கொண்ட அர்ஜுனன் தனது அன்பிற்குரியவளை இனிய வார்த்தைகளால் திருப்திப்படுத்தினார். பிறகு கவசம் அணிந்து கொடிய ஆயுதங்களுடன் ரதத்தில் ஏறி
தனது யுத்த குருவின் மகனான அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்து சென்றார். எஸ் ஸ்னேகாவதி. Arjuna, who is guided by the infallible Lord as plan and driver, thus satisfied the dear lady by such statement. Then he dressed in armor and armed himself with furious weapons, and getting into his chariot, he set out to follow Ashwatthama, the son of his martial teacher. Text 18, பதம் 18. தம் ஆபந்தம் ஷா விலஷ்ய தூராத் குமார சுத்விக்ன மனோரதேன பராத்ரவ பிராண பரிபீஷுர் ஊர்வியா யாவத் கமம் ருத்ர பயாத் யதாகஹ. மொழிபெயர்ப்பு. இளவரசர்களை கொன்றவனான அஸ்வத்தாமன் வெகு தூரத்தில் தன்னை நோக்கி வெகு வேகமாக அர்ஜுனன் வருவதை கண்டதும் சிவனுக்காஞ்சி ஓட்டம் பிடித்த பிராமணனை போன்று பீதியடைந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ரதத்திலேறி ஓட்டம் பிடித்தார். எஸ் பரணி வந்து. Ashwatthama, the murderer of the princess, seeing from a great distance Arjuna coming at him with great speed, fled in his chariot, panic-stricken, just to save his life, as Brahma fled in fear from Shiva. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலபுரமி ஜெய். கா அல்லது அர்கா என்னும் சொற்களை பொறுத்தவரை புராணங்களில் இரு குறிப்புகள் உள்ளன. கா என்பது பிரம்மாவை குறிக்கிறது. அவர் ஒருமுறை தன் மகளால் கவரப்பட்டு அவளை பின்தொடர ஆரம்பித்தார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தமது சூலத்தினால் பிரம்மாவை தாக்கினார். பிரம்மா தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அஞ்சி ஓடினார். அர்கா என்னும் சொல்லை பொறுத்தவரை இதற்கு வாமன புராணத்தில் ஒரு குறிப்பு உள்ளது. வித்யுமாலி எனப்படும் ஒரு அசுரன் இருந்தான். அவன் பிரகாசிக்கும் தங்க விமானம் ஒன்றை பரிசாக பெற்றிருந்தான். சூரியனுக்கு பின்னால் பறந்து சென்ற இவ்விதமான பிரகாசத்தினால் இரவு மறைந்தது. இதனால் கோபமடைந்த சூரிய தேவன் தனது கடுமையான கதிர்களினால் அந்த விமானத்தை உருக்கிவிட்டார். இதனால் கடும் கோபமடைந்த சிவபெருமான் சூரிய தேவனை தாக்கினார். சூரிய தேவனும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்து இறுதியாக காசியில் வாரணாசியில் விழுந்தார். அந்த இடம் லோரார்கா என புகழ்பெற்றது. டெக்ஸ்ட் 19, பதம் 19. யதா சரண ஆத்மானா ஐஷதா சந்தவாஜினா அஸ்திரம் பிரம்ம சிரோன்மீனே ஆத்மத்ராணம் த்விஜாத்மஜா. மொழிபெயர்ப்பு. தன் குதிரைகள் களைத்து விட்டதை கண்ட பிராமணரின் மகன் அஸ்வத்தாமன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரம்மாஸ்திரத்தை அணு ஆயுதத்தை பிரயோகிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று கருதினார். எஸ் பிரஜாமதி. When the son of the Brahmana, Ashwatthama, saw that his horses were tired, he considered that there was no alternative for protection outside of his using the ultimate weapon, the Brahmastra, nuclear weapon. Nuclear weapon வந்துச்சு. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல புரூபாத மகாராஜ் புல்லூர் கி ஜெய். வேறு வழி இல்லாத முடிவான நிலையில்
மட்டுமே பிரம்மாஸ்திரம் என்று அழைக்கப்படும் அணு ஆயுதம் பிரயோகிக்கப்படுகிறது. த்விஜாத்மஜா என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியன் மகனாக இருந்த போதிலும் உண்மையாகவே அவன் ஒரு தகுதியுள்ள பிராமணனாக இருக்கவில்லை. மிகவும் புத்திசாலியாக இருப்பவர் மட்டுமே பிராமணர் என்று அழைக்கப்படுகிறார். இது பரம்பரையாக வருவதல்ல. அஸ்வத்தாமன் ஏற்கனவே பிரம்மபந்து அல்லது ஒரு பிராமணனின் நண்பன் என்று அழைக்கப்பட்டிருந்தான். இது தகுதியில் ஒருவன் ஒரு பிராமணன் என்று குறிப்பதாகாது. ஒரு பிராமணரின் நண்பன் அல்லது மகன் முழு தகுதியை பெறும்பொழுது அவனை பிராமணன் என்று அழைக்கலாம், இல்லையெனில் கூடாது. அஸ்வத்தாமனின் முடிவு பக்குவமற்றதாக இருந்ததால் வேணுமென்றே அவன் இங்கு ஒரு பிராமணனின் மகன் என்று அழைக்கப்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு ஹவு மணி ஸ்லோகா ஸ்னேகமதி? 4 ஸ்லோகா. எஸ். ஓகே, இங்கே வந்து எனக்கு ரவி பிரபு என்ன அவரோட கேட்டிருப்பேன். இன்னைக்கு யார்கிட்ட பேசுகிறா? யார்கிட்ட பேசுகிறா ரமேஷ் தெரியுமா? சௌனக ரிஷி கேட்குறாரு, சுத கோஸ்வாமி பேசுகிறாரு. ஓகேவா? அப்போ இங்கே வந்து மகாபாரத கதைக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அந்த மகாபாரத கதையில் இப்போ வந்து அர்ஜுனன் பிறந்தார், பாண்டவர் பிறந்தாலும் வரல, டேரெக்டாக எங்கே வந்துட்டாங்க? புதுசாக சண்டைக்கு வந்துட்டாங்க. இப்போ பெட்டல் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே என்ன நடக்குது? அங்கே வந்து 2 பார்ட்டி இருக்குது, 2 குரூப் இருக்குது. ஒன்று பாண்டவர்கள், ஒன்று கௌரவர்கள். ஓகே, பாண்டவர்கள் வந்து யார்? அர்ஜுனன், பீமா, கர்ணனா? பார்ணிமதி சொல்லுங்க. என்ன சுப்பு? அர்ஜுனா, பீமா, யுதிஷ்டர், நகுலன் அண்ட் சகாதேவன். 5 பேர். இது பாண்டவனா 5 பேர். கௌரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட் வந்து துரியோதனன், அவர் தம்பி வந்து பார்த்திங்கன்னா துச்சாதனன். ஓகேவா? இந்தமாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 சிப்ளிங். அவங்க 100 என்ன சொல்ல 100 அண்ணன் தம்பிங்கெல்லாம். ஓகே, அப்போ இந்த 2 பார்ட்டி வந்து இருக்குது. இந்த 2 பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னும் நிறையா மன்னர்கள், நிறையா வந்து கிங்ஸு, பிரின்சஸ் நிறைய இருக்கிறாங்க. அதில் பாண்டவர்களுடைய குரு யார்? பாண்டவர் குரு யார்? பாரணிமதி? துரோணாச்சாரியா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ பிராமணா. ஓகேவா? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியா அவரும் துருபரத மன்னரும், கிங் துருபரதா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல படித்தவங்க. ஒரே ஒரு இடத்துல வந்து எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் துருபரதன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ கிங். துரோணாச்சாரியா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ பிராமணா, ஆனால் வெரி புவர் பிராமணா, வெரி ஏழையான பிராமணர். அப்போ துருபரதன் வந்து படித்து முடிச்சு வந்துட்டார், கிராஜுவேஷன் வாங்கியாச்சு. துரோணாச்சாரியம் கிராஜுவேஷன் வாங்கியாச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ திருப்பி அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறாரு? இஸ் வந்து ஏழை பிராமணர். அவர் என்ன பண்ணுறாரு? அவங்க மனைவி, அப்போ அஸ்வத்தாமன் வந்து குட்டி பையன், கொஞ்சம் சின்ன பையன். என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் பிராமணர், அவர் வந்து எங்கே வேலைக்கு எங்கேயும் போகல, அவர் வந்து இருக்கிற நாலேஜ் சொல்லி கொடுக்குறாரு, ஆனால் வருமானம் இல்லை. அப்போ அஸ்வத்தாமன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். அஸ்வத்தாமன் குட்டி பையனாக இருக்கும் போதே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான துன்பங்கள் அனுபவிப்பார். என்னன்னா, அவர் சாப்பாடு இருக்காது. பாண்டவர்கள் கௌரவம் பார்த்திங்கன்னா எல்லாம் ராஜா வீட்டு கண்ணு குட்டிங்க, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கிங். அவர் என்ன தான் அடிச்சிட்டாலும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 வேளை சாப்பாடு இருக்குது. ஆனால் அஸ்வத்தாமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அவருக்கு பால் கொடுக்குற பால் இருக்காது. என்ன குடிப்பாங்க யாருக்கு தெரியுமா? மகாபாரத கேட்டிங்களா? வந்து என்ன குடிப்பாங்க? அரிசி கல்லூரி தண்ணி இருக்குல்ல, அரிசி கலர் தண்ணியில் ஒயிட் கலராக வருவாங்க, அதுதான் வந்து ஃபில்டர் பண்ணி வந்து அவங்க அம்மா கொடுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு குண்டு ஊசி மணி கூட இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, துருபரதன் வந்து நம்ம ஃப்ரெண்டு தானே, அவர் தான் வந்து நம்ம கூட படித்தார், அவர் கிங்காக இருக்கார் சொல்லிட்டு துருபரதன் கிட்டே போவார். துருபரதன் கிட்டே போய் ஹெல்ப் வைக்கும் போது துருபரதன் வந்து அந்த டைமில் அகங்காரமாக இருப்பார், சோ மச் அகங்காரம்.
அப்போ நீ யார் என்னதுக்கு அவங்க வந்த ஃப்ரெண்டுனா வந்து எங்கள் வீடு தேடி வந்துடுவியா? யார் எங்கள் உள்ள விடுறதுன்னு சொல்லிட்டு துருபரதன் வந்து அஸ்வத்தாமனை வந்து துரோணாச்சாரியை ஏசிடுவார். துரோணாச்சாரியர் ரொம்ப கட்டுப்புல ஆகி என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாது. இவ்வளோ ஆங்காரமாக இருக்கிறானே யார்? துருபரதன். அப்போ என்ன பண்ணுவார், ரொம்ப வந்து மனம் உடஞ்சி போய் சரி தம் ஃபேமிலிக்காக கொஞ்சம் ஹெல்ப் வைக்கலாம் போயிருப்பார். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ துரோணாச்சாரி அப்படியே வருவார், அப்படி நடந்து அப்படியே தலை தொங்கப்பட்டு வருவார். ஏன்னா பையனுக்கு வாங்குறதுக்கு சாப்பாடு கூட ஒன்றுமே இல்லை, ஒரு பால் வாங்க கூட ஒன்றுமே இல்லைன்னு. அப்புறம் பார்த்தா அந்த சைடு வந்து இப்போ பாண்டவர்கள், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி பசங்க, பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் வந்து குட்டி குட்டி பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட பால் வந்து ஃபுட்பால் வந்து விளாடுவாங்க. அந்த பந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலில் விழுந்துடும், ஒரு கிணறுல விழுந்துடும். அப்போ இவங்க எடுக்க தெரியாமல் என்ன பண்ணுவாங்க தெரியாமல் அப்போ கத்திட்டு இருப்பாங்க. இவர் அந்த சைடு போயிருப்பார். அப்போ இவங்க ஹெல்ப் கேட்பாங்க, ஐயா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த பால் உள்ளே விழுந்துச்சு, நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படி கேட்பாங்க. இவர் என்ன பண்ணுவோம் பார்த்தா அந்த கிணறு உள்ளே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 தென்னை மரத்துக்கு அடியில் கீழே இருக்கும் அந்த ஃபீட்டுக்கு. இவர் என்ன பண்ணுவார், ஒரு பக்கத்தில் நிறையா வந்து புல் இருக்கும். அந்த புல் என்ன பண்ணுவார், ஒரு புல் மேலே இன்னொரு புல் அந்தமாரி வந்து ஒரு கிராஸ் மேலே ஒரு கிராஸ் வந்து இது பண்ணி ஒரு மாதிரி ரிங் மாரி செஞ்சு ஒரு கயிறு மாதிரி செஞ்சு அதில் வந்து அந்த பாலை வந்து அழகாக வந்து என்ன பண்ணுவார், அவர் அதை இது பண்ணி அழகாக எடுத்துருவார். சம் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி எடுத்துருவார். இதை பார்த்த பாண்டவர்கள் கௌரவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இன்னும் இந்த ஆள் இவ்வளோ பெரிய மேட்சிங் வச்சுருக்காரு சொல்லிட்டு இவர் அப்படியே தூக்கிட்டு போவோம் சொல்லிட்டு நேராக வந்து பீஷ்மதேவர்கிட்ட கொண்டு போயிடுவாங்க. தாத்தா இங்கே பாருங்கள், இவர் வந்து நிறைய மேஜிக் பண்ணுறாரு, நல்லா பால்லாம் இது பண்ணுறாரு. அப்போ சொல்லுவார், நீங்கள் வந்து எல்லாம் பேக்ரவுண்ட் விசாரிப்பாங்களா, ஒரு கம்பெனி பண்ண பேக்ரவுண்ட் விசாரிப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்ட் விசாரிச்சோன்னு ஓகே நீங்கள் என்ன பண்ண கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபேமிலி கூட நேரம் வந்துருங்க சொல்லிட்டாரு. நீங்கள் இனிமேல் வந்து இந்த பசங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து குரு. அப்போ 2 டீமுக்கும், அதாவது கௌரவர்கள் அண்ட் பாண்டவர்களுக்கு இவங்க 2 பேருக்கும் இவர் தான் வந்து அவர் வந்து குருவாக இருந்தார். இதில் என்ன சொல்லுவோன்னா, நம்ம படித்த ஒரு படிப்பை எஜுகேஷனாக இருக்கட்டும், வாட் எவர் எனி டேலண்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு கண்டிப்பாக உதவும். அப்படி அவருக்கு அது உதவுனுச்சு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வளர அர்ஜுனன் வந்து அவருக்கு ஃபேவரட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசைப்பிளாக ஒரு சிஷியனாக வந்து மாட்டார். ஏன்னா ஒரு போட்டி நடக்கும். அது என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு பிக் ஒரு ட்ரீல ஒரு பெரிய மரத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையா வந்து பேர்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பார் துரோணாச்சாரியார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்டை வந்து அந்த குருவியை வந்து அடிக்கணும். அப்போ ஒருத்தவங்க கேட்பாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க குருவி தெரியுதா, குருவி என்ன தெரியுதுன்னு. அப்போ சில பேர் சொல்லுவாங்க மரம் தெரியுது, குருவி தெரியுது, அந்த மாதிரி செஞ்சு கேட்பாங்க. சில பேர் வந்து குருவி தெரியுது, சில பேர் வந்து அதோட முகம் தெரியுது சொல்லுவாங்க. அர்ஜுனன் மட்டும் தான் என்ன பதில் சொல்லுவார்னா, எனக்கு அதோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. ரொம்ப ஷார்ப்பான மைண்டு அது அர்ஜுனனுக்கு. அப்போ அர்ஜுனன் வந்து அந்த அம்பை வந்து இது பண்ணும்போது, அந்த ஏரோ விடும்போது கரெக்டாக அந்த குருவி உடம்புலாம் இங்கே குத்தாது, கரெக்டாக குருவியோட கண்ணில் குத்தும். அப்போ அவர் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிசைபிள் ஆகிட்டார். ஆனால் காலப்போக்கில் வளர பல பஞ்சாயத்து ஆக துரோணாச்சாரியர் என்ன பண்ணிட்டார், அவர் வந்து கௌரவர்கள் சைட்டை வந்து நின்ட்டார் அந்த பெட்டலில். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் அவர் ஃபேவரட்டான சிஷியன். ஓகேவா? அதே போல் அந்த கதை வர துருபரதன் என்ன பண்ணுவார், துருபரதன் வந்து கெட்டவராக இருந்தவர். அவர் சொல்லி என்ன பண்ணுவார், அர்ஜுனன் சைடு நின்றுவார். அப்போ துருபரதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு யஜ்யம் பண்ணுவார். துருபர மகாராஜா வந்து யஜ்யம் பண்ணும்போது அந்த யஜ்யத்தோட அக்னியில் அந்த நெருப்பில் 2 பேர் தோன்றுவாங்க. ஒன்று திருத்யதும்னன் நினைக்கிறேன், அவர் ஒன்று வருவார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி வருவாங்க. இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்னியில் வருவாங்க. திரௌபதி அவர் வந்து சும்மா சாதாரண பொண்ணுல, அவங்க வந்து அக்னியில் வந்தாங்க. இந்த 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் இந்த சைட்டை வந்து பாண்டவர்கள் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தர் வந்து இந்த சைட்டு வந்துடுவார். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டல் வந்து நிற்கிது. அப்போ அஸ்வத்தாமன் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இருந்தவர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாப்பாடெலாம் கொடுத்து வளர்த்தது இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் ஃபேமிலி. இப்போ இந்த அஸ்வத்தாமன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து இப்போ வந்து பிராமணனோட பையனாக மாறிட்டான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ சண்டை போக இவர் வந்து பாண்டவர்களுக்கு வந்து பாருங்களா, பாண்டவர் 5 பேர் இருக்காங்களா, 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நிறைய பேருக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ராங்காக இருக்கலாம். பட் வந்து ஆக்சுவலி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, திரௌபதி வந்து 5 பேரும் கல்யாணம் பண்ணாலும் அவங்க வந்து ஒருத்தவங்க கூட வந்து தனித்தனியாக வந்து அவங்க வந்து தன்னை வந்து விரிவங்கப்படுத்திட்டாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. யார்? திரௌபதி. புரியுதா பிரபு? திரௌபதி யார் தெரியுதா? மகாபாரதத்தில் புடவை இழுப்பாங்களே அவங்க தான் திரௌபதி. ஓகேவா?
அப்போ அந்த திரௌபதியும் தனியாக 5 எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேவா? அந்த 5 எக்ஸ்பென்ஷனில் அவங்க பிறந்த 5 பேருக்கு பிறந்த குழந்தைங்க தான் அந்த 5 பாண்டவர்களோட குழந்தைகள். அப்போ சண்டை போக 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 என்ன ஆகுது? போன வாரம் சொன்னேன், அந்த சண்டையோடைய தர்மம் வந்து என்னதுன்னா, சூரியன் சன் செட் ஆன பிறகு, சூரியன் அஸ்தமானம் ஆன பிறகு சண்டை போடக்கூடாது. இவர் என்ன பண்ணார்? அஸ்வத்தாமன் இஸ் அ பிராமணா. ஓகேவா? சத்திரிய கூட கிடையாது, அவர் பிராமணோட பையன். என்ன பண்ணார்? 5 பேர் கழுத்தையும் அறுத்துட்டார். அறுத்து அந்த 5 பேர் தலையை எடுத்து வந்து துரியோதனுக்கு கொடுக்குறாரு. துரியோதனன் நாட் ஹாப்பி. ஓகேவா? இப்போ அந்த கதை இது நடக்குது. பட் இங்கே புரோபாதர் என்ன அங்கே பேசுகிறாருன்னா, ஒரு பிராமணனோட தகுதி வந்து என்னவாக இருக்கணும், அந்த பிராமணன் வந்து பிறக்கும் போதே பிறந்தப்பே வந்து அவன் பிராமணன் தான் இருக்கிறானா, இல்லை தன்னுடைய குவாலிட்டியில் வந்து அவன் மாற போகிறான்னா சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னே இந்த டெக்ஸ்ட் 17 நினைக்கிறேன், 17ல் 17ல் பொப்பட்டில் புரோபா சொல்கிறா பாருங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான 6 வகையான சீன்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் வராரு பர்பட்டில். நம்பர் 1 என்னது? பிரஜாமதி படிங்க அந்த பர்பட்டில். எஸ் 17 சாரி 17 சாரி 16 16 பர்பட்டில் படிங்க. ஃபர்ஸ்ட் இது படிங்க. ஃபர்ஸ்ட் சீன். An enemy who sets fire to the house. Yes. Administers. ஒன்று. ஓகே, வீட்டிற்கு தீ வைப்பவன். நம்பர் 1. யாராவது வந்து ஒரு வீட்டை வந்து கொளுத்துறாங்க, வீட்டை இது பண்ணுறாங்க, அது மிகப்பெரிய கொடுமையான ஒரு பாவம். எஸ் நம்பர் 2 மாதிரி. Administers poison. பாய்சன். மற்றவங்களுக்கு வந்து விஷம் கொடுக்குறது. விஷம்னா வந்து அந்த தமிழ் படம் மாதிரி அந்த விஷத்தை எடுத்து அந்த தேன் எடுத்து ஊற்றுவாங்க பாருங்க, அந்த மாதிரி விஷம் இல்லை. அது சாப்பாடு இருக்கிறதா இருக்கலாம், சாப்பாடில் மோசடி பண்ணுறதா இருக்கலாம், வீணாக போன சாப்பாடை மக்களுக்கு கொடுக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷம் கலந்த விஷமாக ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறது. நம்பர் 2. ஓகேவா? நம்பர் 3 படிங்க வந்து. Attacks all of a sudden with deadly weapons. எஸ், கொடிய ஆயுதங்களால் திடீரென்று தாக்குவாங்க. அதாவது சம் வெப்பன்ஸ் எடுத்து மக்களை வந்து தாக்குறதே இல்லை இது பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு பிஃபோர் கோவிட் நினைக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு நாட்டில் எந்த நடந்ததில்லை, அந்த என்னது மோஸ்க்கு போயிட்டு அந்த மஸ்ஜிதுக்கு போயிட்டு தொழுகை பண்ணி இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேமரா வச்சு எல்லாம் சுட்டா ஞாபகம் இருக்கா? என்ன ப்ரோ ஞாபகம் இல்லையா? என்ன ப்ரோ, உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ப்ரோ, அது ஃபயராக இருந்துச்சு. அவர் கேமரா வச்சு எல்லோரும் சுட்டார், ஞாபகம் இருக்கா மாதிரி? எஸ், எல்லாரையும் சுட்டார். இதுமாதிரி கொடிய ஆயுதங்கள் தாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்துச்சு நம்பர் 5. Plunders wealth or usurps agricultural fields. 1 2 3 4 4 வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை சூறையாடுவன் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட். அதாவது வந்து பணத்தை வந்து பதுக்கிறது, மூட்டையாக பணத்தை பதுக்கிறது. என்ன ஸோ நிலத்தை லேண்டை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறது. என்ன பண்ணுறதுக்கு வந்துச்சு லேண்ட் என்ன பண்ணுது? இப்போ ஒரு நிலத்தை அபகரிக்கிறது கூட அவங்க விட்டுட்டாங்க. எந்த நிலத்தை சொல்கிறாங்க? விவசாய நிலத்தை அபகரிக்கிறது இஸ் மிகப்பெரிய பாவம். ஓகேவா? தென் அடுத்த மாதிரி பிறர் மனைவியே ஆசை காட்டி மோசம் செய்பவன். இப்போ அது உலகத்தில் வந்து நிறைய நடக்குது. அது அடுத்த மனைவி அபகரிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நடக்குது. இதெல்லாம் பாவமானது. எத்தனை நிமிஷம் வந்து 1 2 3 4 5 இது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட்டு போட்டிருக்காரு சில புரோபாதர். இது எல்லாம் செய்வவங்க ஒரு அநியாயக்காரன். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கும்? இங்கே வந்து அநியாயம் பண்ணுறவங்க சொல்லி போட்டிருக்கு. அங்கே என்ன வேர்ட்ஸ் போட்டிருக்கு? அக்ரெசிவா. இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம். ஓகேவா? இதுக்கு வந்து நரகத்தில் என்ன தண்டனை கிடைக்கும் மகேஷ் பிரபு? புது தண்டனையா? தூக்கு தண்டனையா? தூக்கு தண்டனை இல்லை பிரபு. நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க, அந்நியன் படம் பார்த்துருப்பீங்க. கும்பி பாகம், மிருகண ஜம்போ, கிருமி போஜனம், இந்த மாதிரி நிறையா தண்டனைகள் இருக்கும் பாருங்க. அந்த கூப்பம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தண்டனை லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 23 24 தண்டனைகள் இருக்குது. இந்த மாதிரி எல்லா தண்டனைகளும் கிடைக்கும்.
ஓகேவா? அதில் ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது, பிறர் மனைவியை வந்து அபகரிக்க நினைக்கிறவங்களுக்கு என்ன தண்டனைன்னா, ஒரு ஒரு லேடி மாதிரியோ இல்லை ஒரு லேடி வந்து ஒரு ஆணை அபகரிக்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆண் மாதிரியோ ஒரு மேன் மாதிரியோ விமன் மாதிரியோ அங்கே வந்து ஒரு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸ் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கும். அதை போயிட்டு வந்து ஃபுல்லாக அது கூட சேர்ந்து கட்டி வச்சுருவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த உடம்பு இருக்காது, அங்கே தண்டனை அனுபவிக்கிறதுக்குன்னு அங்கே ஒரு உடம்பு இருக்கும். அந்த உடம்புல நீங்கள் கொஞ்சமாக கிள்ளினா கூட உங்களுக்கு அங்கே வலிக்கும். அந்த வலியை நம்ம அனுபவிப்போம். நிறைய பேர் என்ன சொன்னோம்னா இருந்தாலும் செத்து போயிடுவோனே, செத்து போயிட்டா இந்த உடம்பு இருக்காது, எனக்கு வலிக்காதேன்னு. கிடையாது. இப்போ ஜெயிலுக்கு போனால் ஜெயில் ட்ரெஸ்ஸு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா இதே ட்ரெஸ்ஸை ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? எல்லாத்தையும் கழட்டிட்டு அங்கே வந்து ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க. அதே போல் அங்கே ஒரு பாடி கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? சரியாக வந்துச்சு? அந்த பாடியில் தான் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு எதுக்கு இந்த லிஸ்ட்டு போகிறாருன்னா, ஆரம்பத்தில் இந்த ஏன் வந்து பயங்கரமாக புறப்பாதை கொடுக்குறாருன்னா, இந்த தவிர சும்மா வெளியில் உள்ள செஞ்சால் மட்டும் தண்டனை கிடைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அது யார் செய்தாலும் தண்டனை இருக்குது. அது வந்து பிராமணனாக இருந்தாலும் தண்டனை இருக்குது. அங்கே அதனால நம்ம நிறைய என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ஹரே கிருஷ்ணா வந்துட்டா நம்ம என்ன பாவம் பண்ணாலும் பகவான் இழிச்சு வயதுனே ஏமாந்து அவர் நம்ம எல்லாம் ஏற்றுக்குவார். அதுக்கு மிக பெஸ்ட்டு புதுசாக தான் இது. சில புரோப் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த பொப்படில் ஒரு அந்நியக்காரன் பிராமணனாக அல்லது ஒரு பிராமணனின் தகுதியற்ற மகனாக இருந்தாலும் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். என்ன அந்த லைன் மட்டும் இங்கிலீஷ் படிங்க வந்துச்சு. Such an aggressor, though he be a Brahmana, the so-called son of a Brahmana, has to be punished in all circumstances. Yes. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஹரிகிருஷ்ணன் வந்து சேஃப்டி நம்ம நரகத்தை போக மாட்டோம் பொறுப்புன்னு. எஸ், பகவான் எல்லா எஸ்பெக்ட்லையும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. கவுந்தேயா புதுஜானகி நாங்கள் பக்தி என் பக்தி அழிவதிலையும் சொல்கிறாரு. எல்லா எஸ்பெக்ட்லையும் நம்ம பகவான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு மதஜி. அது வந்து நோ டவுட். அட் த சேம் டைம் அந்த ஒரு பகவான் வார்த்தையை ஒரு அட்வான்டேஜாக நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம பின்னாடி வந்து பல அட்டுலையும் என்ன பண்ணாலும் சரி பகவான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா அவர் தான் வந்து என்னது நம்ம என்ன செஞ்சால் மன்னிச்சிட்டே இருப்பார். அப்படி கிடையாது. நம்ம பகவான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். சில தவறாக நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஆனால் நம்ம தெரிஞ்சு பண்ணால் பரவாயில்ல, பகவான் காப்பாற்றுவார்னா காப்பாற்ற மாட்டார். அதுக்கு நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சாகணும். நிறைய பேர் இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் எங்கிட்ட ஆர்கியூம் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லை ப்ரோ, பக்தரை வந்து எப்படி பண்ண மாட்டாங்க? ஒரு பக்தர் நரக பகவான் எங்கே சொல்லியிருக்காரா? பக்தனா நரக போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? பக்தனாக தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனால் பக்தனாக இருந்தால் நீ தண்டனை பண்ணி நீ வந்து அட்டூனி பண்ணால் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் பாருங்கள், அஸ்வத்தாமன் நேரடியாக பகவான் கிருஷ்ணனை பார்த்துருக்கிறாரு. அஸ்வத்தாமன் இஸ் அ பிராமணா. அஸ்வத்தாமன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருந்தது எந்த யுகம்? சத்யா தெரிந்த துவாபர் இருந்தார். இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது. அஸ்வத்தாமன் சாதனம் அவர் வந்து எல்லா வேதிக் நாலேஜும் இருக்குது. இவளும் இருந்து அவர் அது எப்படி என்ன சொல்கிறார், எந்த தவறும் இந்த மாதிரி தவறு கொடுமையான தவறுகள் செய்தால் கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அது யாராக கூட இருக்கலாம். தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா பிராமண குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து பிராமண தகுதி என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பிராமணனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்னது பிராமணன் ஃபேமிலியில் பிறந்தவங்க பிராமணா. மலேசியாவில் பிராமணன் ஃபேமிலியில் பிறந்தவங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க பிராமின்ஸ் ஃபேமிலி பார்த்துருக்கீங்களா ரமேஷ் ப்ரோ? எங்கள் இந்த ஏரியாவில் இருக்காங்களா? நீ பார்த்தது இல்லையா ப்ரோ? பார்த்துருக்கீங்களா? என்ன சாப்பிட்றாங்க அவங்க? யார் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன சாப்பிடுவாங்க? மிக்ஸாக தான் இருக்காங்களா? வெஜிடேரியன் முட்டை சாப்பிட்றாங்களா? இல்லை ஃபுல்லாக வெஜிடேரியன் இருக்காங்களா? பரவாயில்ல, நீங்கள் நல்லா பிராமணம் தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ப்ரோ மிக்ஸா? நீங்கள் இந்தியாக்கெல்லாம் போனீங்க வச்சிங்களேன், பிராமணன் சொல்லிட்டு பூநூல் போட்டிருப்பாங்க, குடும்பி வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சு திலக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தா பக்கத்தில் பீடி விடி இருப்பார், இவர் ஊதி விட்டு இருப்பார். அடுத்த பிராமணன் சொல்லுவாங்க. இந்தியாவில் நிறைய இருக்குது, இந்தியாவில் இங்கேயும் நிறைய இருக்குது. நாங்கள் சைவமாக இருப்போம், ஆனால் வி டேக் ஜஸ்ட் ஏக் ஒன்லி பிரபு இருக்குது. பிராமின்னு சொல்கிறவங்க இருக்குது. இதுமாதிரி பல கேட்டகரியில் இருக்குது பிராமின் இருக்கிறாங்க. வெறும் ஹரிகிருஷ்ணன் மட்டும் பிராமின் விஷயம் கிடையாது. நாங்கள் பிறப்பாலே நாங்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரி இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பீடி சிகரெட் ஊறுது. இந்த பார்த்தீங்கன்னா நூலுக்கு பார்த்தீங்களா, இந்த நூல் ரொம்ப சாதாரண 6 ரூபா கிடைக்கும். ஒரு நம்ம கடைக்கெல்லாம் போனால் இப்போ நீங்கள் இந்தியன் கேஷிங்கெல்லாம் போனால் இந்த நூல் கிடைக்கும். இந்த நூலை வாங்கி போட்டுட்டு நீங்கள் இருந்தால் பிராமணன் நினைக்கிறாங்க. நோ. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிராமணனா என்ன? அது வாட் இஸ் அ பிராமணன் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பாரணி மாதாஜி.
யாரெல்லாம் சொன்னேன் பிராமணன் என்ன பிரபு சொல்லுங்கள், பிராமணன்னா என்னது? நிறைய பேருக்கு அதில் பல பல பஞ்சாயத்து இருக்குது. ஏன் பாலு பிரபு? ஹூஸ் த பிராமணா? பிராமணன் என்ன இல்லை, யார் பிராமணன் சொல்ல வேண்டாம். பிராமணனா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சொல்லுங்கள். எஸ், Brahmana is someone who learn Vedas and teach Vedas without taking any money. ஓகே குட். வந்து நீங்கள் ரொம்ப ஹை லெவல் போயிட்டீங்க. ஓகே மகேஷ் பிரபு, பிராமணனா என்ன உங்கள் மைண்டில் என்ன கதை உண்மையை சொல்லுங்கள். என்ன தப்பாக இருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இது பண்ண மாட்டாங்க, சொல்லுங்கள். பிராமணன் அந்த ஸ்பிரிச்சுவலோட நாலேஜ் நிறையா இருக்கணும். And then நிறையா இருக்கணும். And then ஸ்ப்ரெட் பண்ணணும். இல்லை என்ன நீ குவாலிஃபிகேஷன் சொல்கிறீங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது? அதுதான் இதான் இருக்கா? நீங்கள் பார்த்து அது நல்லதாக கூட கெட்டதாக கூட என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களை ஓப்பன் மைண்ட் சொல்லுங்கள், மனதை திறந்து சொல்லுங்கள். இப்போ இருக்கிற நார்மல் பிராமணனா என்ன நார்மல் பிராமணா என்ன பிராமணம்? நீங்கள் பார்த்த காட்சி நீங்கள் பார்த்து வச்சு நீங்கள் பிராமணா என்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது? ரொம்ப ஏமாத்துறாங்க மக்களை. ஏமாத்துறாங்க. எஸ், ஓப்பனாக சொல்லணும். பிராமணன் என்ற நூலை போட்டு ஏமாத்துறாங்களா? ஏன்னா நம்ம நாலேஜ் எஸ் எஸ் பாலு பிரபு, பிராமணன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது சொல்லுங்கள் பிரபு. அண்டர்ஸ்டாண்டிங் பிராமணன் மீன்ஸ் நல்ல கொள்கை உள்ளவங்க. கொள்கை உள்ளவங்க இருக்கணும், அங்கே கொள்கை இருக்கணும். பிறப்பலால் இல்லை, பிறக்கிறத வாசி அவங்க பிராமணன் இல்லை, அவங்க கொள்கை. ஓகே, நல்ல கொள்கைன்னா நல்ல பிராமணன். ஓகே, வெரி குட் வெரி குட். ரமேஷ் பிரபு கருத்துக்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரபு, புக்கில் படிச்சு சொல்ல வேண்டாம், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். பொதுவாக பிராமணன்னா கோயிலில் வந்து இந்த மாதிரி சேவைகள் பண்ணுறது, பூஜை வேலையா? அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, அதான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே குட். புரிஞ்சா மதுஜி, பிராமணனா யோ அண்டர்ஸ்டாண்டிங் மதுஜி. பாருங்க சேம் எவ்வளோ பளிச்சுன்னு சொன்னாங்கண்ணே. Then this Vedatra Shastra, Tamil culture so they really well this with Shastra. ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டீங்க மதுஜி. ஏங்க சிஸ் பாருங்க மதி கருத்து சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லலாம். இந்த 4 சூத்தோடு வெளியாகாது. Scriptures follow scriptures, and then all senses they will. மதுஜி நீங்கள் புக்கில் சொல்லுங்க. யூ செக் ஆகலா? ஓகே, திஸ் இஸ் யோர் ஒப்பீனியன் மதுஜி. குட் 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 குட். ஓகே, பிராமணனா நம்ம வந்து புக்குலாம் முதல் பார்க்கணும். நம்ம வெளியில் என்ன நடக்குது, சமூகத்தில் நடக்குது முதல் அது பார்க்கணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிராமண தகுதி என்னென்ன நிறைய வச்சுருக்கேன், அது நிறைய புக்கில் நிறைய இருக்குது. பட் நார்மலாக என்ன ஆயிடுதுன்னா பகவான் பகவத்கீதையில் வந்து என்ன சொல்கிறேன்னா சாதுர்வர்ணிய மயா சிஸ்டம் குண கர்ம விவாகம். அதாவது என்ன அர்த்தம்னா சாதுர்வர்ணியம் 4 கேட்டகரி நான் பிரிக்கிறேன். சாதுர் வர்ணம். வாட் இஸ் சாதுர் வர்ணம்? சதுர்னா 4. என்ன வர்ணம்? என்ன வர்ணம் என் ஆசிரமம். வர்ண ஆசிரமம். வர்ணம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மச்சாரி, கிரகஸ்டா, வானப்பிரஷ்டா, சன்னியாசி. ஒரு நபர் ஒரு மனிதனாக பிறந்தா இந்த 4 கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கணும். ஒன்று பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா யார்? கல்யாணம் பண்ணாதுங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம். பிரம்மச்சாரினா சும்மா கல்யாணம் பண்ணாத இருக்கிறவங்களாம் பிரம்மச்சாரி கிடையாது. கல்யாணம் பண்ணாமல் பக்தி பாதையில் முழுமையாக ஈடுபட்டு பகவானுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்க பிரம்மச்சாரி. கிரகஸ்தானா வந்து என்னது? ஃபேமிலி இது. ஓகேவா? எல்லா ஃபேமிலியும் கிரகஸ்தா கிடையாது. கிரகஸ்தா 2 டைப் இருக்குது. ஒன்று கிரகஸ்தா, ஒன்று கிரகமேதி. கிரகஸ்தானா என்னது? பகவானை சென்டர் பாயிண்டில் வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க கிரகஸ்தா. பகவான் சம்மந்தமே இல்லாமல் கடவுள் யாரும் தெரியாமல் தன்னை மனப்போக்குக்கு செய்கிறவங்க அவங்க கிரகமேதி. கிரகமேதி என்னதும் சயின்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க. பிரம்மச்சாரி, கிரகஸ்தா. அண்ட் 3வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் பிரம்மச்சாரியை பிறக்கும் போது யாருமே கல்யாணம் பண்ண பிறக்கிறாங்க ப்ரோ. பிறக்கும் போது யாரும் கல்யாணம் பண்ணுறது பிறந்த பிறகு பிரம்மச்சாரி அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க கிரகஸ்தா. அண்ட் 3வது பார்த்திங்கன்னா வானப்பிரஷ்டா. கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களாம் பெருசான பிறகு ஒரு காலகட்ட வயசு வந்த பிறகு ஒரு தாந்துக்கு ஒரு ஃபேக்ட்ரியோ கம்பெனியோ இல்லை நீங்கள் வந்து டீச்சிங்ஸ்லையோ ஏதோ ஒரு ஒக்குபேஷனோ ஒரு வேலையில் இருக்கீங்க. உங்களுக்கு சாவி வரைக்கும் உங்கள் அந்த வேலையில் வச்சுருப்பாங்களா? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வரைக்கும் வேலை வச்சுருப்பாங்களா? ஒரு வயசு வந்தோன்னு என்ன ஆகும்? அவங்க சொல்லுவாங்க, அப்பா போதும்ப்பா, உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் போயிட்டு வாங்க. இப்போ நேற்று எங்கள் இடத்துல வந்து போன சண்டேயில் வந்து எங்கள் இடத்துல உள்ளவங்க ஒருத்தர் ஹெட் மாஸ்டர். ஓகேவா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆகினாங்க. அவங்கள வந்து அவங்க வாத்தியார் எல்லாம் வந்து அவங்கள வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போனாங்க. அவங்க ஸ்கூலில் அவங்க ஹெட் மாஸ்டர். என் தங்கச்சி அங்கே தான் வேலை செய்கிறாங்க.
ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து வீடு வரைக்கும் எனக்கு அது தெரியவே தெரியுது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ரிட்டையர் ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிடுவோம்னு நினச்சிருந்தேன். அப்போ தான் எங்கள் சிஸ்டர் சொல்கிறாங்க என்னதுன்னா, அது வீடு வரைக்கும் வந்து விடுவாங்களா ஏசு மெத்தேஜ், அந்த கல்ச்சர் இருக்குது. நானே அப்போ தான் பார்த்தேன். அப்போ வந்து முடிஞ்சு பாருங்க, 60 வயசு ஆச்சுமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அனுப்பி விட்ருவாங்க. இந்தமாதிரி எல்லாருக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குது. அதே போல் ஃபேமிலி லைஃப்க்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அது பல வகையில் இருக்குது. ஒன்று வந்து முழுசாக ஃபேமிலி விட்டுட்டு தன் வாழ்க்கையை முழுசாதுக்கப்புறம் கோயில் பிரச்சாரம் ஈடுபடுத்துவாங்க. சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு வரலாம், ஆனால் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன் வாழ்க்கையை வந்து பகவான் சேவையில் ஈடுபடுத்துவாங்க. ஓகேவா? அது அக்கார்டிங் டு அவங்க குருநாதரை கேட்டுக்கணும். குருநாதர் கேட்டு அது எப்படின்னு கேட்டு முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது ஸ்டேஜ் வந்து என்னது, சன்னியாசி. ஓகே, சன்னியாசி வந்து தன் வாழ்க்கை முழுசும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு காவி உடை அணிந்து, ஓகேவா, முழுக்க பகவான் வாழ்க்கையில் பிரச்சாரம் பண்ணுறது அதான் சன்னியாசி. ஓகேவா? சன்னியாசி எல்லாரும் குரு இல்லை. ஓகேவா? சன்னியாசிகள் எல்லாமே குரு கிடையாது. சன்னியாசிகள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுவாங்க. ஏன் அவங்க காவி உடை போடுறாங்க மகேஷ் பிரபு? ஏன் கலர் சட்டை போடலாம் தானே பிரபு? ரெயின்போ கலர் சட்டைலாம் போடலாம் தானே? இல்லை நம்ம மாரி குர்த்தாலாம் போடுவாங்க, நிறைய பேர் போகிறாங்க பாருங்க, கலர் அது போடலாம் தானே? வாய் தே வியர் தி செஃப்ரான்? அப்போ தெரியுமா? எல்லா கலர் இருக்குது தானே, எல்லா கலர் இருக்குது. என்னென்ன கலர் வீட்டில் விற்கிது தானே? பச்சை கலர் விற்கிது, பிங்க் கலர் விற்கிது, கருப்பு கலர் விற்கிது. வாய் செஃப்ரான் ஆரஞ்சு கலரு. ஃபயர் நெருப்புக்கு சமம். ஆனால் ஏன் அது நெருப்புக்கு சமம்? ஏன் என்னது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாணிமதி. வாய் சரி, அது செஃப்ரானுக்கு நெருப்பு. தென் வாய் அது அந்த நெருப்பு கலர் இது பண்ணுறாங்க. மனம் புத்தி அகங்காரம். மனம் மன வாக்கு காயா. மனம்னா மைண்டு, வாக்குனா ஸ்பீச்சு, காயனா பாடி சென்சஸ். இந்த மூணுத்தையும் நெருப்பில் போட்டு எரிக்கிற மாதிரி. இனி வந்து அவங்களோட சொந்த ஓன் என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த மைண்டு மனசை பாய்க்க மாட்டாங்க, ஸ்பீச்சை பாய்க்க மாட்டாங்க, ஏன்னு வந்து இந்த பாடியை பாய்க்க மாட்டாங்க. இந்த முழுக்க இந்த மூணு வந்து பகவானோட ஸ்பிரிச்சுவலாக பாய்ப்பாங்க. இது சன்னியாசி. இதான் வர்ணம். ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, வர்ண ஆசிரமம் பார்த்திங்கன்னா அதான் ஆசிரமம். ஓகேவா? நம்ம சொல்கிறதுல ஆசிரமம். வர்ணம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, பிராமணா, சத்திரியா, வைசியன், சுத்ரா, 4 கேட்டகரியாக மக்களை பிரிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வர்ணம் தான் ரொம்ப முக்கியம். பிராமண வந்து என்னதுன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா லைக் புறமாக சொல்கிறாரு, ஒரு பாடி இருக்குது வச்சுங்களேன், ஒரு உடம்பு இருக்குன்னா அந்த உடம்புல தலை ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த தலை பகுதி வந்து பிராமண. ஏன் சத்திரியா வந்து பார்த்திங்கன்னா கை மாதிரி, இல்லை கை மாதிரி, இது சத்திரியா. பிராமணா வந்து யாருன்னா வேதங்களை படிக்கிறது, சொல்லி கொடுக்குறது. இதுதான் பிராமணங்களோட வேலை. சத்திரியா வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக், அரசியல், மேனேஜ்மெண்ட். இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டமக் மாதிரி, வயிறு மாதிரி, பிஸ்னஸ் கிளாஸ், வியாபாரம் பண்ணுறது. இதுதான் வைஷ்யா. ஏன் சுத்ரா வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு சமம். இந்த மூணுமே இந்த உடம்புல இருந்தாலும் இந்த மூணுத்தையும் தூக்கி நடக்குது இந்த கால். லேபர்னால் வந்து என்ன, தொழிலாளிகள். இதெல்லாம் செய்யணும். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு பஞ்சாயத்து, மிகப்பெரிய பஞ்சாயத்து இங்கே தான் ஆரம்பிக்குது பாலு பிரபு. அன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரைடே கிளாஸில் நம்ம பிரபு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது சினிமாவில் நிறைய சொல்லுவாங்க, இந்த பிரம்மாவுடைய தலையிலேருந்து பிராமணன் வந்தா, பிரம்மாவுடைய கையிலேருந்து சத்திரியன் வந்தா, பிரம்மாவுடைய வயிறுலேருந்து வந்து வைசியா வந்தா, கால்லேருந்து தான் சுத்திரம் வந்தாங்க. ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஆச்சரியம் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, நான் படிச்சதில்லை. ஓகேவா? எக்ஸாம்பிளாக காட்டியிருப்பாங்க. இப்போ ஒரு பாடி இருக்குன்னா அந்த தலை பகுதி வந்து பிராமணர்கள், கை பகுதி சத்திரியர்கள், வயிறு வந்து வைசியர்கள், கால் வந்து சுத்ரர்கள். ஓகேவா? இதில் பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணுறாரு பகவத்கீதையில். என்னது, சாதுர் வர்ணிய மயா சிஸ்டம். இந்த 4 வர்ணத்தை நான் தான் உருவாக்குறேன். நான் தான் உருவாக்குறேன், வேறு யாரும் உருவாக்கலை. ஆனால் அது எப்படி உருவாக்குன்னா குண கர்மா. குண அண்ட் கர்மா. குணனா வந்து என்ன அர்த்தம்? குணனா என்ன பிரபு? அவங்களோட குணங்கள், பிஹேவியர். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குணத்தின் அடிப்படையில் கர்மனா அவங்களோட ஆக்ஷன் அடிப்படையில் அவங்க இந்த 4 கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சமுதாயத்தில், நம்ம சொசைட்டி என்ன ஆயிடுச்சு ஸ்னேகாமதாஜி, பேர்த் என்ன சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை போட்டுருந்தார் புரோபாதா. பேர்த் என்னது, பேர்த் ரைட் கிளைம் பண்ணுறோம்.
அதாவது வந்து என்னது, பிறப்பின் அடிப்படையில் இது பிரிக்கப்படுது அப்படின்னு. இப்போ ஒருத்தர் பிராமணராக பிறக்கிறாரு, ஓகேவா, பிராமணன் அப்பாவுக்கு பிறக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிராமணிக்க குவாலிட்டி இல்லை. அவர் வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாரு. அவர் பிராமணனா? நோ. அவர் என்ன ஆகுறாரு, அவர் வந்து அதுக்கப்புறம் கீழே போகிறாரு. அவர் வந்து வைசியா சுந்தராக போகிறாரு, ஓகேவா. இந்த மாதிரி தான் குணத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுது. ஒருத்தர் சத்திரிய ஃபேமிலி பிறக்கிறாரு, ஆனால் அவர் சத்திரிய தான் இருக்கிறாரா? கிடையாது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஈடுபாடு இருக்குது. அவர் என்ன பண்ண, வைசியனாக போகிறாரு, ஓகேவா. ஒருத்தர் வந்து வைசியனாக போக்குறாரு, ஆனால் அவருக்கு வந்து எந்த குவாலிட்டி இல்லை, எந்த நாலேஜும் அவருக்கு வந்து இது பண்ண மாட்டேது. அவர் எது சொன்னாலும் அவர் எது கொடுத்தாலும் செய்வார். அப்போ என்ன, அவர் சுத்ரன் கிளாஸ் போகிறாரு. சுத்ரன் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லோ கிளாஸு, பிராமணன் என்பது டாப் கிளாஸு, வைசியா என்பது மிடில் கிளாஸு கிடையாது. இது என்னன்னா, இந்த 4 பேரோடைய ஹெல்ப் இருந்தால் தான், இந்த 4 பேரும் இருந்தால் தான் இந்த சொசைட்டி கரெக்டாக ரன் ஆகும். இதை மெயினாக என்ன பர்பஸுக்கு பகவான் உருவாக்குனார்? என்ன காரணத்துக்கு, என்ன காரணத்துக்கு உருவாக்குனார் பிரபு? என்ன பர்பஸ்க்கு உருவாக்குனாரு? மாதாஜி, விஜயா மாதாஜி, சேஹா மாதாஜி, என்ன பர்பஸ் மாதாஜி? நோ பர்பஸ் வேர்ல்ட் ரன், ஓகே. என்ன பர்பஸ், என்ன பர்பஸ்னா, அப்போ தான் எல்லாரும் ஹெல்ப் ஈச் அதர், நம்ம ஒன்றுத்துக்கு ஒருத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாரும் கரெக்டாக ஒரே ட்ராக்குள்ளே கொண்டு போக முடியும். என்ன ட்ராக்கு? பகவானோட பக்தி பாதைக்குள்ளே கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராமணருடைய டியூட்டி என்னது, வேலை என்னது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6 டைப் டியூட்டி இருக்குது, 6 வகையான வேலை இருக்குது பிராமணர்களுக்கு. என்னது? நம்பர் 1 பதன, ஓகே. நான் முதல்ல சொல்லும்போது படன் பாடம் எதன் யாதன் தான பரிகா சொல்லுவேன். அது ஆக்சுவல் வேர்ட் சொல்லுவோம் பதன, ஓகே. பதனன் மீன்ஸ் வந்து என்னென்னா ஸ்டடி த வேதிக் லிட்ரேச்சர், சாஸ்திரங்களை படிக்கணும். அதான் பதன. பிராமணோட முதல் டியூட்டி அதுதான், சாஸ்திரம் படிக்கணும். அண்ட் பாடனை, ரெண்டாவது வந்து பாதனை, ஓகேவா. பாதனை என்னது, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா யஜனை. யஜனைனா என்னது, அவங்க யஜ்யங்கள் பண்ணணும், பிறகு வந்து ஒர்ஷிப் பண்ணணும், பகவானை வழிபடணும். நாலாவது வந்து என்னது, யாஜனை. யஜனை மூணாவது, நாலாவது யாஜனை. யாஜனைனா வந்து என்னது, அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், மற்றவங்களை வந்து எக்ஸிஸ் பண்ணணும், அவங்கள வழி நடத்தணும். 5வது இது என்னது, தான. தானனா வந்து என்னது, மற்றவங்களுக்கு சேரிட்டி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். 6வது என்னது, பிரதிகிரக. பிரதிகிரகனா வந்து என்னதுன்னா, சேரிட்டை யாராச்சும் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் 6 வகையான டியூட்டி. பதன், பாதன, யஜன், யாதன, தான, பிரதிகிரக. இதுதான் பிராமண 6 டியூட்டி. இதை 6 அவர் செய்யும் போது என்ன ஆகுது, அங்கே வந்து வேதங்கள் படிக்கக்கூடிய வேலை வந்து யாருக்கிட்ட இருக்குது, பிராமணருக்கு கொடுக்கப்படுது. இந்த பிராமணர் என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறாரு. யாருக்கு? வெறும் பிராமண கம்யூனிட்டி, பிராமண ஜாதிகள் சேர்ந்த பிராமண குடும்பத்துக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, சத்திரியன், வைசியன், சுத்திரன் எல்லாருக்கும் நாலேஜ் கொடுக்கணும், ஓகேவா. அப்போ வைசியன் என்ன சத்திரியன் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, நாட்டை பாதுகாக்கிறாரு, அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக் பண்ணுறாரு. அப்போ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு, ஒருத்தர் நாட்டை பாதுகாக்கிறாருன்னா, மூணாவது வந்து வைசியன் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு, சோறு வேணுமா இல்லையா? அப்போ சாப்பாடு ரெடி பண்ணுறது அவர், ஓகேவா. ஆனால் சாப்பாடு ரெடி பண்ணுறது அவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணாலும் அது விவசாயம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வேணுமே. நெல் வானது வந்து அரிசி வானா வந்துடுமா, அது உட்காந்து அது வந்து இது பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும். அந்த ஃபார்மிங் வேலை செய்யறது, அந்த விவசாயம் பண்ணுறது யார்? அதுதான் சுத்ர, லேபர். லேபர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவர் தான் கிணறு வெட்டணும், அவர் தான் விவசாயம் பண்ணணும், அவர் தான் மாடை பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி எல்லாரும் ஈச் அதராக இருக்கும் போது எல்லாருக்கும் ஹெல்ப் எல்லாருக்கும் வந்து ஒன்றுத்துக்கு கொண்டு ஹெல்ப் பண்ணணும். இதுக்காக தான் நல்ல எண்ணத்தில் பகவான் இதை உருவாக்கினார். அது சத்யயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கலியுகத்தில் யார் வந்திருக்கா, அந்த பாலா போன மனிதர்கள் வந்திருக்கோம்ல, நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வந்து குரூப்பாக பிரித்து ஜாதியின் அடிப்படையில், அப்புறம் வந்து பிரிவாக பிரித்து, அப்போ ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு வகையாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு அதை வச்சு நிறையா வந்து வச்சுட்டோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எவிடன்ஸ் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் இது இருக்குல்ல, தஞ்சாவூர் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருவுடையார் கோயில் இருக்குது, சிவபெருமான் கோயில் இருக்குது, தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா கோயில்களுக்கு நிறையா வகையான அந்த கல்வெட்டுகள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லாரோடைய பேரும், ஈவன்
அங்கே வந்து எல்லோரும் வேலை செஞ்சதுக்கு ஒரு அம்மா கேன்டீன் வேலை செஞ்சுருப்பாங்களே, அந்த கேன்டீன்கார அம்மா முதற்கொண்டு பேர் கூட எழுதியிருப்பாங்க. அந்த கேன்டீன் அம்மாவுக்கு வந்து காய்கறி வெட்டி கொடுத்த அந்த எசிசன் பேர் முதற்கொண்டு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? யார் வந்து அந்த ஆர்கியாலஜி வேலை செஞ்சா, அந்த ஆர்க் வேலை அந்த வேலை யார் செஞ்சா, யார் கேன்டீன் நடத்தினா, யார் கல் தூக்கிட்டு வந்தா, இந்த மாதிரி எல்லாரும் கிளாஸ் பேரும் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அந்த காலத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ண வந்துச்சு. ஆனால் கலியுகம் வர 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 என்ன ஆயிடுச்சு, இதை பிரிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த அஸ்வத்தாமன் அவர் வந்து பிராமண குவாலிட்டியில் இருந்தார். ஆனால் அவர் என்ன ஆகிட்டார், அவர் தன் தகுதியை இழந்தார். ஓகேவா? அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தகுதிக்கு ஏற்றபடி தான் எல்லாமே பிரிக்கப்படுது. உதாரணத்துக்கு விஸ்வாமித்ரர் இது வந்து அவர் சத்திரியர். ஆனால் பிறகு அவர் வந்து பிராமணனாக மாறினார். அந்தமாரி வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற முடியும் பாய் உங்களுடைய குணங்கள் அடிப்படையில். இங்கே எத்தனை குணம் இருக்குது மகேஷ் பிரபு? 3 குணம் இருக்குது. ஒன்று குணம் சொல்லுங்கள் மகேஷ் பிரபு, சொல்லுங்கள். சத்துவ குணம் ரமேஷ் பிரபு, ஓகே. தமோ குணம், அடுத்து மூணாவது ரஜோ குணம், ஓகே பிரபு. எஸ், இந்த 3 குணங்கள் இருக்குது. இந்த 3 குணத்தில் பிரிக்கப்படுது. சத்துவ குணம் முழுமையாக இருந்துச்சுன்னா அவங்க தான் பிராமணா. ஓகேவா? ரஜோ குணம் முழுமையாக இருந்துச்சுன்னா அவங்க சத்திரியா. தமோ குணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க சுத்ரா. இப்போ வைஷ்யா எப்படி வருது? வைஷ்யா வந்து ரஜோ குணம் பாதி தமோ குணம் பாதி 2 இருந்தால் தான் அவங்க வைஷ்யா. இந்த மாதிரி குணத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுது. ஆனால் நம்ம வந்து பார்த்தா இந்த கலியுகத்தில் நம்ம வந்து சில நேரத்தில் சத்துவ குணத்தில் இருக்கிறோம், சில நேரத்தில் தமோ குணத்தில் இருக்கிறோம், சில நேரத்தில் வந்து ரஜோ குணத்தில் இருக்கிறோம், சில நேரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். கடவுளை ஏசுகிறோம், அதே கடவுளை கும்பிட்றோம், அதே கடவுளை டொனேஷன் கொடுக்குறோம், அது டொனேஷன் கொடுத்து கடவுளை கேள்வி மேலே கேள்வி கேட்குறோம். இது மிக்ஸாக இருக்குது. அப்போ நம்ம யார்? பிராமணனாவா, சத்திரியாரா, வைசியரா, சுத்தராவா? இதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபுவோடைய ஹெல்ப் ரொம்ப தேவைப்படுது. இங்கே தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நிறைய இடத்துல வர்ணாசி தர்மத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிறையா மகாராஜ் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அன்றைக்கி வந்து தாங்க பாருங்கள், பக்தி ராகவ மகாராஜ் கூட இந்த வர்ணாசி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி நிறைய மகாராஜ் சொல்கிறாங்க. அதே போல் சில இடத்துல சில மகாராஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, மகாபிரபுவோடைய அடிச்சோட்டை பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே சேம் கான்செப்ட் தான். மகாபிரபு என்ன சொல்லியிருக்கிறாரு? கலோ சூத்ர சம்பவா. கலியுகத்தில் எல்லாமே சூத்திரர்கள் தான், எல்லாமே 4th class பீப்புள் தான். எல்லாருமே வந்து நான் பிறக்கமாக பிராமணன், நான் சத்திய வயசு கிடையாது. எல்லாமே சூத்திரர்கள் தான், எல்லாமே கீழ்நிலை தான் கலியுகத்தில். மகாபிரபு நிச்சயமாக சொல்கிறாரு. காரணம் என்ன? நம்ம எல்லா வகையின் டிஃபெக்டோடு பிறக்கிறோம், எல்லா வகையான பிரச்சனைகளோடு பிறக்கிறோம். நம்ம சமயத்தில் வந்து எல்லா வகையான பிரச்சனையும் நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் கலியுகத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து பிராமண தகுதிக்கே அடைய முடியும். இப்போ அடுத்த விஷயம் வந்து என்னென்னா, பிராமண குவாலிஃபிகேஷன் வந்து யாருக்கு வரும்? வெறும் பிறப்பால் மட்டும் கிடையாது. நல்லா ஞாபகம் இருப்பப்போ, வெறும் பிறப்பால் மட்டும் கிடையாது. ஓகேவா? பிறப்பால் பிராமணனாக இருந்து வெறும் நான் பிறப்பால் மட்டும் தான் பிராமணனாக இருப்பேன், பிறப்பால் மட்டும் தான் ஷோ பண்ணுவேன்னா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் பல பிரச்சனை உருவாகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபுவோடைய இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாரு, அவர் வெளிநாடுலாம் போய் உருவாக்குறாரு, நிறையா பக்தர் உருவாக்குறாரு. அதில் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்திக்கு 2 வகையான ஸ்டேஜ் இருக்குது. நம்மளுடைய டிவோஷனுக்கு 2 வகையான விஷயம் இருக்குது. ஒன்று பிராமணா சொல்லுவோம், பக்தி பதில நம்ம பிராமணர்கள் சொல்லுவோம். அதில் பக்தி பதில வைஷ்ணவர்கள் சொல்லுவோம். 2 வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிராமணா அண்ட் வைஷ்ணவா கேள்விப்பட்டீங்களா பாலு பிரபு? இந்த பிராமணா அண்ட் வைஷ்ணவ 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் என்னது? என்ன டிஃப்ரெண்ட் மாதாஜி? ஸ்னேகா மாதாஜி, பரணி மாதாஜி, பிரஜா மாதாஜி, என்ன டிஃப்ரெண்ட் பிரஜா மாதாஜி? நீங்கள் சொல்லுவா என்ன டிஃப்ரெண்ட்? ஸ்னேகா மாதாஜி, யூனோவா ஹூ இஸ் த பிராமணா, ஹூ இஸ் த வைஷ்ணவா? இந்த வாய் கால் வி கால் பிராமண இது கூப்பிட்றோம், அதே டைமில் வைஷ்ணவ கூப்பிட்றோம். கட்டளை பிரபோ பாய் சேருவா. அதான் நல்லா பாருங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணுன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி செய்கிறதுக்கு அதுக்கு வந்து பிராமண குவாலிட்டி தேவை. ரூல்ஸ் ரெகுலேஷன் இப்போ உதாரணத்துக்கு உள்ளுக்குள்ளே விக்கிரக சேவை செய்யணும், அதெல்லாம் பண்ணணும், ஒரு எக்கே வரணும்னா அதுக்கு பிராமணன் குவாலிட்டி இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிராமணன் பண்ணணும்னு கிடையாது, பிராமண குவாலிட்டி இருக்கணும்.
உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போலீஸ் ஆகணும்னா, ஒரு போலீஸில் நீங்கள் போலீஸ் ஆகணும்னா உங்களுக்கு போலீஸோட குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தால் தான் போலீஸ் ஆக முடியும். போலீஸ் ஃபேமிலியில் பிறந்துட்டா நீங்கள் போலீஸ் ஆகணும்னு எந்த அவசியம் இல்லை. புரியுதா ரமேஷ் பிரபு? நான் போலீஸ், எங்கள் அப்பா போலீஸு, நானும் போலீஸ் கிடையாது. நீங்கள் போலீஸ் ட்ரைனிங்கில் போய் பாஸ் ஆனால் தான் நீங்கள் போலீஸு. இங்கே என்ன தவறாக புரிஞ்சுக்கப்படுதுன்னா, நான் பிராமண குளத்தில் பிறந்ததுனால நானும் பிராமணன், நானும் எங்கேயும் பண்ணலாம், அப்படி கிடையவே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இங்கே வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரம்மணா ஜாயதே சுத்ரா. சொல்லுங்க. வேத பாட விப்ரா. ஆனது பிரம்மணா ஜாயதே சுத்ரா. ஓகே, பிரம்மணா ஜாயதே சுத்ரா எல்லாம் சொல்லுங்க. சம்சாரே பவே த்விஜா வேத பாட விப்ரா பிரம்ம இதி பிராமணா. எஸ், இதான் பிராமணோட குழப்பம். ஜென்மனா ஜாயதே சுத்ரா. ஜென்மனா பிறக்கும் போது நம்ம எல்லாம் சுத்திரர்கள். தென் சம்சார பவே த்விஜா. சம்சார பவே த்விஜானா 16 வகையான சம்ஸ்காரங்களுக்கு. சம்ஸ்காரங்கள் என்னது? நம்மளை பியூரிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ். நம்மளுக்கு வந்து பேர் கொடுக்குறது, அன்னப்பிரசனம் வாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முத சோறு சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஒரு பேர் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பிறகு வந்து பார்த்திங்கன்னா உபநயனம் செய்வாங்க சின்ன வயசில். இல்லை சில பேர் வந்து குருக்கிட்ட வந்து பேர் வாங்குவாங்க, குருவோட பேர் கொடுப்பாங்க. இந்தமாரி வந்து நம்மளை வந்து சம்சாரே பவை நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி செய்யும் போது நம்ம வந்து குரு கருணையால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. சம்சார பவை துஜா. மூணாவது வேத பாட விப்ரா. வேத பாட விப்ரானா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ சாஸ்திரம் படிக்கணுமோ அப்போ விப்ரனா மாறணும். விப்ரனா வந்து என்னது, நாலேஜபிள் பர்சனாக மாறுறோம். தென் நாலாவது பிரம்ம இதி பிராமணா. எப்போ நம்ம பிரம்மத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் பிராமணனாக மாறும். ஊஸ் த பிரம்மா. பிரம்மன்னா என்ன அர்த்தம்? பிரம்மன்னா பகவான் அர்த்தம். புரியுதா மகேஷ் பிரபு? பிரம்மன்னா வந்து என்னது, பகவான் சொல்லி அர்த்தம். அந்த பகவானை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் பிராமணா. பூநூல் போட்டதெல்லாம் பிராமணன் கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் புரோபாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சம்பிரதாயத்தில் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் இந்த பிராமி இனிஷியேஷன் கொடுக்குது, அப்புறம் வந்து தண்டா கொடுக்குறது ஆரம்பித்தாங்க. தண்டா கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சியர்கள் வந்து அவங்க கையில் இருக்காது. அப்போ பிராமி இனிஷியேஷன் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கொடுக்கணும், இதெல்லாம் இது பண்ணது வந்து இந்த பிராமன் குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கணும்னு சொல்லுது நம்மளோட சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அப்போ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 வகையான தீட்சை கொடுக்குறாங்க. ஒன்று ஹரிநாம தீட்சை. முதல் நீங்கள் உள்ளே வாங்க, 4 கூட ஃபாலோ பண்ணுங்கள், பராமரிஜம் பண்ணுங்கள், ஓகே, ஒன்றும் பிரச்சனை. அதுக்கப்புறம் தீட்சை வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் சேவை செய்யணும், விக்கிரக சேவை செய்யணும், யஜ்யா வளர்க்கணும், இதெல்லாம் நீங்கள் நல்லா இது பண்ணணும்னா நீங்கள் வந்து பிராமண தகுதி அடையணும். அதுதான் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு பூநூல் கொடுத்து உங்களுக்கு வந்து காயத்ரி மந்திரம் கொடுப்பாங்க. காயத்ரி மந்திரம் என்னது, நம்மளே தூய்மைப்படுத்தக்கூடிய மந்திரம். 7 வகையான காயத்ரி மந்திரம் இருக்குது, ஓகேவா? அப்போ அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்கள் சொல்லணும். அப்போ அந்த காயத்ரி சொல்லும் போது நம்மளோட மனது, புலன்கள், நம்ம சென்சஸ் எல்லாமே தூய்மை அடைஞ்சிட்டே இருக்கும். இதுதான் பிராமணனுடைய குவாலிஃபிகேஷன். இதில் வந்துட்டிங்கன்னா தென் மனசு தூய்மையாக இருக்கும், எல்லாமே கிளியராக இருக்கும். தென் நம்ம இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பூஜைகள் எல்லாம் செய்யலாம். இதுக்கு தான் பிராமண குவாலிஃபிகேஷன் வேணும். ஆனால் வைஷ்ணவனா என்ன அர்த்தம்னா, வைஷ்ணவுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. அவன் மனது தூய்மையாக இருக்குது, பகவான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, தென் வந்து எல்லா வகையான விஷயங்களும் செய்கிறாங்க, 14 நாள் சென்ட் பண்ணுறாங்க, அவங்க வைஷ்ணவனாக ஆகலாம். பிராமணர்களுக்கு அப்பாற்பட்டு தான் வைஷ்ணவ. வைஷ்ணவ இஸ் டாப் மோஸ்ட். புரியுதா? பிராமணா வந்து பார்த்திங்கன்னா அந்த தகுதி வளர்த்துக்கணும். அந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம தகுதி வளர்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த பிராமணா. அதுக்கு பூநூல் கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஆகுறீங்க, உங்களுக்கு இங்கே வந்து டேக் கொடுப்பாங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டாரு, 1 ஸ்டாரா, ஸ்டாரே இல்லையா, 3 ஸ்டாரா, 4 ஸ்டாரா, அந்த மாதிரி தான் பிராமண தகுதி நம்ம வளர்த்துக்கணும். ஆனால் வைஷ்ணவ பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பாகவத விதி, ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லை. நீங்கள் பக்தி நல்லா வந்து நீங்கள் வந்து மெச்சூர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வைஷ்ணவா. புரியுதா பிரபு? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிராமணனோட தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்னது முதல் சொன்னது 6 வகையான டியூட்டி பிராமணனோட. பிராமணனுக்கு தகுதிகள் வந்து என்ன இருக்கணும், ஒரு பிராமணன் என்னென்ன தகுதி இருக்கணும்னா அவங்க சாத்விக குணத்தில் இருக்கணும், பிரம்மன். 2வது பார்த்திங்கன்னா சமனா வந்து என்னதுன்னா ஃபிக்ஸ் தேர் மைண்ட் வந்து இப்போ மனசு என்றைக்குமே ஸ்டெடியாக இருக்கணும். பகவத்கீதை பகவான் சொல்கிறா பாருங்க, என்னது தம் திதிக்ஸ்வா பாரதா சொல்லி மத்ராஸ் பரஸ்தோ கவுந்தையா சீதோ சுகதுக்கதா. அதாவது என்னது நைட்டோ இல்லை மார்னிங்கோ, அதாவது வெற்றியோ தோல்வியோ என்றைக்கும் மனசு ஸ்டெடியாக இருக்கணும். அதான் பிராமணர்களோட தகுதி.
காசு இருக்கும்போது கத்துறது குதிக்குது பகவான் இது பண்ணுறது, காசு இல்லை பிரச்சனை இருந்துச்சுன்னா பகவானை வந்து கொட்டாயம் பண்ணுறது, அப்படி இருக்கக்கூடாது. மூணாவது என்னது தமானா வந்து என்னது சென்ஸ் கண்ட்ரோல். எப்பயுமே வந்து நம்ம வந்து அடக்கத்தோடு இருக்கணும். சென்ஸ் வந்து நம்ம புலங்க அடக்கத்தோடு இருக்கணும். மூணாவது அடுத்து வந்து 1 2 4வது வந்து பார்த்திங்கன்னா சத்தியா ட்ரூத்ஃபுல்னஸ். எப்பயுமே உண்மையாக நம்ம இருக்கணும். ஆனால் பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து. ஏன் இப்போ மகேஷ் சொல்லுவோம், அதனால ட்ரூத்ஃபுல்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு குரு வந்து நம்மளுக்கு பிராமின் இனிஷியேட்டிவ் கொடுக்குறாரு வச்சுங்களேன், பிராமின் தகுதி கொடுக்குறாரு. பிராமின் இனிஷியேட்டிவ் கொடுத்தோன்னே அவங்க பிராமணன் ஆகிறாங்களா? ஜஸ்ட் ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. நம்ம தான் செல்ஃப் என்ன பண்ணணும், செல்ஃப் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? 4வது அனுகிரகனா கருணை கொடுக்கணும், மற்றவங்க கருணை காட்டணும், மற்றவங்க சொல்லி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும், மற்றவங்க கொண்டு வரணும். புரியுதா? தென் 5வது தபஸ்யானா வந்து என்னது, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சில தவங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி ஏகாதசி ரொம்ப அருமையான ஒரு நாள். இன்றைக்கி என்ன ஏகாதசி? மோகினி ஏகாதசி. வெரி வெரி ஆஸ்பீஷியஸ். இதை பாருங்கள், ஏகாதசி டைமை வந்து நம்ம வந்து விரதம் எடுக்கிறது. ஏகாதசி டைமில் நம்ம ஏகாதசி தெரிஞ்சாலே, இன்றைக்கி ஏகாதசி நம்மளுக்கு தெரிஞ்சாலே அதுவே மிகப்பெரிய ஒரு பலன். அது பலன் சொல்ல மிகப்பெரிய ஒரு புண்ணியம் மாதிரி, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுங்கள், ஒரு கிரெடிட் கிடைக்கும், பக்தி கிரெடிட் கிடைக்கும். பிறகு அந்த அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் விரதம் இருந்தோன்னா ஒன்றும் நல்லா பகவான் சந்தோஷமாக வரும், நம்மளுக்கு இன்னும் கிரெடிட் கிடைக்கும். பிறகு அந்த அன்னைக்கு வந்து நமக்கு வந்து பகவான் கதையை கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா கிரெடிட் கிடைக்கும். மகேஷ் பிரபு, நீங்கள் ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு தான் இன்றைக்கி பகவான் கொடுப்பார் எல்லாருக்கும். தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா பாகவதம் வந்து ஏகாதசி டைமில் கேட்குறது வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாருக்கும் கிடைக்காது. இன்றைக்கி பாருங்கள், வாழ்றது கொஞ்சம் பேர் நிறைய பேர் கிடைக்கும், ஒரு அளவு கிடச்சிருக்கு. நான் செட் பண்ணல பிரபு, நான் வரும்போதே வந்து பப்பி மேலாம் கூட்டு வரல, எந்த இது அதுதான் கரெக்டாக இல்லையா பிரபு? கற்றுச்சு வழங்கிச்சா இல்லையா? எஸ், இஸ் வெரி வெரி பவர்ஃபுல், வெரி எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா தபஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது, விரதம் எடுக்கணும். தென் 6வது திதிக்ஸ்வானா தொலரன்ஸ், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். ஓகேவா? அதனால தான் மகாபிரபு சொல்ல சகிப்புத்தன்மை, தொலரன்ஸ். என்றைக்கு தொலரன்ஸ், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கோ. சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும்னா நம்ம என்றைக்குமே நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். பக்தியில் நம்ம இன்னும் அப்கிரேட் ஆகிட்டே தான் இருப்போம். இது பிராமணன் கொடுத்த குவாலிஃபிகேஷன். அதெல்லாம் ஞாபகம், பூர்வல் போட தான் பிராமணன் இல்லை. இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் வளர்த்தீங்கன்னா நீங்களும் பிராமணர் தான் மகேஷ் பிரபு, நீங்களும் பிராமணர் தான் ரமேஷ் பிரபு, எல்லாரும் சொல்கிறேன் நான். பூர்வல் பிறகு போட்டுக்கலாம். அது பக்தி சீதான் தாக்கூர் என்ன சொல்லுவார்னா, டிவோட்டி உருவாக்கு, கோயிலை பிறகு கட்டிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தகுதியை வளர்த்துக்கோ. பூணூல் போகிறது பேர் அதெல்லாம் பிறகு மாற்றிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கிட்டோன்னா பிறகு வந்து வெளியில் அடையாளம் எப்படி மாற்றிடலாம். அதுக்காக வந்து இப்படியே இருந்து போயிடலாம் கூடாது, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும் நம்ம. ஓகேவா? 7வது அனுபவம்னா ரியலைசேஷன். தமிழ் சொல்லுவோம் அனுபவம் சொல்லுவோங்களா, அதுதான் அனுபவம். அதுக்கு வந்து பகவான் பற்றிய ரியலைசேஷன் நம்ம நிறையா வந்து இருக்கணும். அதான் பிராமணோட குவாலிஃபிகேஷன். ஓகேவா? சொல்லிட்டேன். 3வது குட்னஸ் சொல்லிட்டு தானே, சாத்விக குணத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இத்தனை குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்கணும். இதெல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டுமே ஆனால் நம்ம பிராமண தகுதிக்கு வரலாம். தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்றைக்குமே வந்து இந்த குவாலிஃபிகேஷனில் வந்து நம்ம வந்து எப்பயாச்சும் நம்ம வந்துடணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், அசோசியேஷன் ரொம்ப முக்கியம், சத்சங்கம் ரொம்ப முக்கியம். ஆனால் அஸ்வத்தாமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா தகுதியும் வந்து வச்சுருந்தார், ஓரளவுக்கு வச்சுருந்தார். ஆனால் அவர்கிட்ட வந்து எந்த தகுதி இல்லை. ஓரளவுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு. அவர்கிட்ட என்ன இல்லை, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் கண்ட்ரோல் இல்லை, டமா கிடையாது. அதனால தான் அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய பார்ட்டி அதாவது என்னது துரியோதனுக்கு ஹெப்பி கொடுக்குன்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு நைட்டாக போயிட்டு பாண்டவருடைய பசங்களோட கழுத்தை வெட்டிட்டார். என்ன தவறு செய்ய, பிராமண தகுதி இருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பிராமணர் இருந்தாலும் தவறு செய்தால் அதுக்கு தண்டனை இருக்குது. ஓகேவா? அதனால தான் பார்த்தீங்கன்னா துளசி பூஜா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு துளசி பூஜை பாட்டோட அர்த்தம் தெரிய மாட்டேது. யானி காணி சப்பா பாணி பிரம்ம ஹத்யா காணிச்ச தானி பிரணயசேதி பதி. அதாவது என்னென்னா பிரம்மஹத்தின்னு என்ன அர்த்தம், நீங்கள் பிராமணனை சாவடிக்கிறது மிகப்பெரிய பிரம்மஹத்தி தோஷம். ஆனால் துளசி தேவி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பிராமணனுக்குள்ள பாவங்களும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் யானி காணி சப்பா பாணி பிரம்ம ஹத்திய காணிச்ச தானி பிரணயசந்தி பிரதேசின பதே. ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா வகையான தோஷங்களும் போகும். துளசி மகாராணி இஸ் வெரி பவர்ஃபுல்.
தட்ஸ் வாய் காலையில் எழுந்தோடனே மங்காத்து முடிஞ்சோடனே துளசி பூஜை. சப்போஸ் நீங்கள் வந்து லீவில் இருக்கீங்க, உங்களால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிங்க, உங்களால் மங்காத்து கூட செய்ய முடியல, அட்லீஸ்ட் ஒரு துளசி பூஜை, ஒரு குரு பூஜை. துளசி பூஜை இஸ் வெரி வெரி சிம்பிள். மகேஷ் பிரபு துளசி இருக்கா? அது மாதிரி துளசி செடி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு துணி கட்டிக்கோங்க, ஓகேவா? சும்மா அப்படியே வச்சுக்கூடாது. நம்ம சட்ட சுழலாம் போகிறோம்ல, அதே மாதிரி ஒரு துளசிக்கு வந்து அந்த பூஜை டைமில் ஒரு துணி கட்டணும், ஒரே ஊதுபத்தி, ஒரே ஒரு பஞ்சில் வந்து நெய்யில் நினச்சி ஒரே ஒரு தீபம், கொஞ்சோண்டு பூ, இந்த 3 ஐட்டம் மட்டும்தான். ஊதுபத்தி இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கரில் 7 வாட்டி கட்டினா போதும், சுற்றி 7 வாட்டி. தீபம் வந்து துளசி மகாராணி வந்து ஒரு பெண்ணாக நீங்கள் பார்க்கணும். துளசி மகாராஜாலாம் கிடையாது, துளசி மகாராணி. அப்போ காலுக்கு 4, இடுப்புக்கு 2, முகத்துக்கு 3, சுற்றி 7, 4 2 3 7, அவ்வளோதான். இல்லை ப்ரோ எனக்கு மயக்கமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, எனக்கு புரியல போனால் 7 வாட்டி சுற்றிருங்க, முடிஞ்சு. புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன். தென் பூவு ஃபுல்லாக வந்து 7, ஓகேவா? போதும் இது. அண்ட் ஆல்சோ காலையில் செஞ்சிங்கன்னா நீங்கள் துளசிக்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் 3 வாட்டி சுற்றி வரலாம். சாயந்தரமாக தான் துளசி தண்ணி ஊற்றக்கூடாது, நீங்கள் 3 வாட்டி சுற்றி மட்டும் வந்துடலாம். கொஞ்சம் மண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம், துளசி மண்ணை எடுத்து வச்சுக்கலாம். ஊற்றக்கூடாது, பூஜை செய்கிற போது நீங்கள் துளசி தண்ணி ஊற்றக்கூடாது, ஓகே பிரபு? அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து துளசியோட மண்ணை எடுத்து வச்சுக்கணும். இப்படி தொடர்ந்து செஞ்சது தான் பக்தி அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து செடிக்கு வந்து என்ன சொல்கிறது, உரம் போட்ட மாதிரி பிரபு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நிறையா மாற்றங்கள் தெரியும். தட்ஸ் வை துளசி பூஜை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் உங்களுடைய பிராமணனாக ஆக்கிறதுக்கு உண்டான தகுதி வந்து துளசி தேவி கொடுப்பா. புரியுதா பிரபு? இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ எத்தனை வாட்டி துளசி பூஜை போட்டுக்கணும், திரும்பி பார்த்தா ஏதோ 1 2 இல்லை அறவே இல்லாமல் கூட கோசமாக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜை. அப்படி இல்லை இப்போ செய்ய தெரியலன்னா நீங்கள் வந்து லீவு நாளில் நீங்கள் காலைல வரலாங்க. இங்கே மங்களாரத்தி முடிஞ்சோன்னே இங்கே வந்து துளசி பூஜை செய்வாங்க, நீங்கள் வந்து கற்றுக்கலாம். 5 மணிக்கு மங்களாரத்தி, 5:05க்கெல்லாம் மங்களாரத்தி முடிஞ்சோன்னா 5:30 மணி போல் இங்கே செய்வாங்க. காலையிலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை செய்வாங்க, நீங்கள் கற்றுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஜெபம் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது போயிடலாம். அட்லீஸ்ட் இதை பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டா தான் தென் பிராமண குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும், உள்ளுக்குள்ள மாற்றங்களை உருவாக்கும். துளசி பூஜை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்மளுடைய டிவோட்டியை மாற்றுறதுக்கு. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா துளசி தேவி இஸ் த பக்தி தேவி. தென் கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நான் முடிச்சிடறேன். கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பிராமணனாக வந்து தகுதி வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் கிடையாது, அவங்களுடைய தகுதி வச்சு தான் பிராமண தகுதி கிடைக்குது. பிராமணனாக இருந்து என்ன பாவம் செய்தாலும் கண்டிப்பாக தண்டனை இருக்கும், அஸ்வத்தாமனுக்கு கொடுக்குற மாதிரி, ஓகேவா? அது பாருங்கள், இப்போ வந்து என்னாச்சு, அஸ்வத்தாமன் வந்து பசங்களை வெட்டிட்டாரு, அர்ஜுனன் வந்து என்ன பண்ணிட்டாரு, அடிக்க போகிறாரு, இப்போ தொட்டிட்டு போகிறாரு. அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு, பயந்து ஓடுறாரு. ஒரு கட்டம் போனோடனே தெரிஞ்சு போச்சு, ஐயோ நம்மளை வந்து காப்பாற்ற முடியாது. என்ன பண்ணுறாரு அவர், என்ன பண்ணுறாரு, என்ன போகும் வந்துச்சு, நியூக்ளியர் பாம் அணு ஆயுதத்தை எடுக்கிறாரு. அது வந்து என்ன பண்ண போகிறார், அது வந்து அவர் வந்து இப்போ இது பண்ண போகிறார், ரிலீஸ் பண்ண போகிறாரு. அது என்ன பண்ண போது என்ன ஆகுது, வந்து அது அப்படியே அந்த கதை அப்படியே பறிச்சுட்டு மாதிரி அப்படியே ட்ராவல் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவத் கிரந்தராஜ் கி ஜெய், ஜெகநாத சுபத்ரா மகாராணி கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாதி மகாராஜ் கி, கௌர பிரம்மநந்தே ஹரி ஹரி போ. சொல்லுங்க பிரபு.